தமிழகத்தில் கடந்த 7 நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் பற்றாக்குறை காரணமாக தடுப்பூசி போடும் பணி பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் தடுப்பூசி வருகை அதிகரித்துள்ளதால் தடுப்பூசி போடும் பணி மீண்டும் வேகம் எடுத்துள்ளது. தமிழகத்திற்கு இதுவரை மத்திய அரசு ஒதுக்கீட்டின் கீழ் 88,53,690 தடுப்பூசிகளும், தமிழக அரசின் நேரடி கொள்முதல் கீழ் 17,76,270 தடுப்பூசிகளும் வந்துள்ளன. அதில் 98,04,021 பேருக்கு தடுப்பூசி இதுவரை செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவியதால் கடந்த 5 நாட்களாக தடுப்பூசி போடும் பணி முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்காக தடுப்பூசி மையங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் ஆர்வமுடன் சென்ற மக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் 85,000 கோவாக்சின் தடுப்பூசியும், நேற்று 3,65,000 கோவிஷீல்டு தடுப்பூசியும் வந்தடைந்தன. இவை அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று கூடுதலாக 1,26,270 கோவாக்சின் தடுப்பூசி வந்தடைந்துள்ளது. மேலும் 3 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசி இன்று மாலை வரவுள்ளதாக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணி மீண்டும் வேகமெடுத்துள்ளது. ஒசூரில் 7 நாட்களுக்கு பிறகு 44 வயதுக்கு உட்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி இன்று செலுத்தப்படுவதால் டோக்கன்களை பெற நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். காலை 5 மணி முதல் மக்கள் காத்திருந்து டோக்கனை பெற்று வருகின்றனர். 500 பேருக்கு மட்டுமே இன்று டோக்கன் வழங்கப்படும் என்பதால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றுள்ளனர். இதேபோல் மதுரையிலும் கடந்த 3 நாட்களாக வெறிச்சோடி கிடந்த தடுப்பூசி மையங்களில் இன்று மீண்டும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதனால் ஏராளமானோர் காலை முதல் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டு செல்கின்றனர். இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு புதிதாக 84,332 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 70 நாட்களுக்கு பிறகு தினசரி பாதிப்பில் குறைந்த அளவு இதுவாகும். அதே சமயம் உயிரிழப்பு 4,000 கடந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்தியாவில் புதிதாக 84,332 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் வைரஸால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை 2,93,59,155 உயர்ந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்கு ஒரே நாளில் 4,002 பேர் மரணமடைந்ததன் மூலம் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,67,081 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 1,21,311 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,79,11,384 உயர்ந்துள்ளது. நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸுக்கு 10,80,690 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம், நாடு முழுவதும் இதுவரை 24,96,304 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள அணையின் மூலம் திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 12 மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள். தமிழகத்தில் குறுவை, சம்பா, தாளடி ஆகிய முப்போக விளைச்சலுக்கு தண்ணீரை அளிப்பதில் மேட்டூர் அணையின் பங்கு மிக முக்கியமானதாகும். மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு இன்று மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. டெல்டா மாவட்ட பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதகுகள் வழியாக சீறி பாய்ந்த தண்ணீரில் மலர்களை தூவி வரவேற்றார். தற்போது 18வது முறையாக குறிப்பிட்ட தேதியில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன், செந்தில் பாலாஜி மற்றும் எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
மேட்டூர் அணையில் இருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 1000 கன அடி வீதம் திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மாலைக்குள் 10,000 கன அடி வீதமாக அதிகரிக்கப்பட உள்ளது. நீர் திறக்கப்பட்டதன் மூலம் டெல்டா மாவட்டங்களில் 5,21,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். குறுவை சாகுபடிக்காக சரியான நேரத்தில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வரும் 17ஆம் தேதி பிரதமர் மோடியை நேரம் கேட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சேலத்தில் மேட்டூர் அணையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேட்டூர் அணையை ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி திறந்து வைப்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீர் கடைமடை வரை செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தூர்வாரும் பணிகளை கண்காணிக்க சிறப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேட்டூர் அணை கட்டப்பட்ட நாள் முதல் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 18வது முறையா இப்போ தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. 2001-2002 ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக ஜூன் 12ஆம் தேதியன்று மேட்டூர் அணையிலிருந்து இந்த முறை தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து இப்போது தண்ணீர் திறந்து விடுவதன் மூலமாக திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களில் சுமார் 5.21 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்து விடப்படுங்கிறதுல இந்த அரசு உறுதியா இருக்கு. குறிப்பிட்ட இந்த நாளில் மேட்டூர் அணையை திறப்பதன் மூலமாக சரியான காலத்தில் நீர் கிடைக்கிறது. பாசன பரப்பும் உற்பத்தியும் அதிகமாகிறது. இதனால உழவர் பெருமக்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஊரடங்கு காலத்தில் மதுக்கடைகளை ஏன் திறக்க வேண்டும் என்ற அரசியல் கட்சியினரின் கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கொரோனா பரவல் குறைந்த காரணத்தால் தான் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுவதாக விளக்கம் அளித்தார். பல்வேறு கோரிக்கைகளுடன் வரும் 17ஆம் தேதி பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலக்கை தாண்டி சாகுபடி நிச்சயமா இருக்கும். கொரோனாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னு மறுக்கல. அதையும் படிப்படியாக குறைப்பதற்கான முயற்சியில இந்த அரசு முழுமையாக ஈடுபட்டு இருக்கு. சில தளர்வுகளை கொடுத்து தான் ஊரடங்கு அமல்படுத்திட்டு இருக்கிறோம். அதுவும் குறிப்பிட்ட மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தளர்வு கூட கிடையாது. அதுல ரொம்ப கண்டிப்பா இருக்கிறோம். அந்த தளர்வுகள் இல்லாமல் முழு கட்டுப்பாடை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில மாவட்டங்களில் கொரோனாவுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்குங்கிற காரணத்தினால தான் அந்த தளர்வுகளை கொடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில் தான் டாஸ்மாக் கடைகளுக்கும் அந்த சலுகை கொடுத்துருக்கோம். டெல்லி பயணம் 17ஆம் தேதி பிரதமரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறேன். டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. கன்ஃபார்ம் பண்ணி சொன்னோன்னு சொல்கிறோம். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 44வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்கியது. உள்நாட்டில் தயாரிக்கப்படும் கொரோனா தடுப்பூசிகளுக்கு 5% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. அதனை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து ஆய்வு செய்து பரிந்துரைப்பதற்காக அமைச்சர்கள் குழு கடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அமைக்கப்பட்டது. அந்த அமைச்சர்கள் குழு கடந்த 7ஆம் தேதி தமது அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக முடிவு எடுப்பதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 44வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்கியது. கொரோனா பரிசோதனை உபகரணங்கள் மற்றும் கொரோனா கருப்பு பூஞ்சை சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் ஆகியவற்றிற்கு வரி குறைப்பு அல்லது வரி விலக்கு அளிப்பது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுக்க உள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உட்பட மற்ற மாநில நிதியமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் காணொலி மூலம் பங்கேற்றுள்ளனர். அமைச்சர்கள் குழுவில் இடம்பெற்ற மாநில நிதி அமைச்சர்கள் பலர் வரி குறைப்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். 51 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலை போலவே பாலிடெக்னிக் மாணவர்களும் அரியர் தேர்வுகளை தேர்வு கட்டணம் செலுத்தி எழுதலாம் என தெரிவித்தார். மேலும் சேலம், பெரியார், மதுரை, காமராஜர் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற நியமன முறைகேடு குறித்து விசாரிக்க IAS அதிகாரி தலைமையில் குழு அமைக்கப்படும் என தெரிவித்தார்.
தொழில்நுட்பக் கல்லூரியில் முதலாண்டு சேருவதற்கு 11ஆம் வகுப்பிற்கு சேருவதற்கு எந்த அடிப்படையில் சேர்க்கப்படுகிறார்களோ அதே அடிப்படையில் பாலிடெக்னிக் மாணவர்களும் முதலாம் ஆண்டு சேர்க்கப்படுவார்கள். அதாவது 9ஆம் வகுப்பிலே பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அதான் 11ஆவதுக்கு எப்படி சேர்க்காங்களோ 11th ஸ்டாண்டர்ட் அதே அடிப்படையில் தான் பாலிடெக்னிக்கிற்கும் சேர்க்கப்படுவார்கள். அதில் அரியர்ஸ் போன வருஷம் 10வது பாஸ் பண்ணுங்க இருந்தாங்கன்னா அந்த மார்க்கை எடுத்துக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். ஃபஸ்ட் இயர் பாலிடெக்னிக்கில் சேர்க்கப்படுவார்கள். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 காவலர்கள் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்தனர். சோப்பூர் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசாருடன் பாதுகாப்பு படையினர் அங்கு சென்றனர். இதை கண்ட தீவிரவாதிகள் அவர்கள் மீது திடீரென தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். இரு தரப்பினரிடையே நடந்த கடும் சண்டையில் காவலர்கள் 2 பேர், பொதுமக்களில் 2 பேர் என மொத்தம் 4 பேர் உயிரிழந்தனர். 2 போலீஸ்காரர்கள் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பா என்ற தீவிரவாத அமைப்பு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் தீவிரவாதிகளை பிடிக்கும் முயற்சியில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். இன்று மாலைக்குள் 1 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு மாறும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பூசி முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை செயலர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், நேற்று வரை 1 கோடியே 6 லட்சம் தடுப்பூசிகள் வந்துள்ளதாகவும் இன்று மாலை மேலும் 3 லட்சம் தடுப்பூசிகள் வர இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசின் உயர் அலுவலர்கள் எடுத்த முயற்சியின் விளைவாக இன்றைக்கு 1 கோடியே 6 லட்சம் தடுப்பூசிகள் இதுவரை வரப்பெற்றிருக்கிறது. 1 கோடியே 6 லட்சம் தடுப்பூசிகளில் இதுவரை 98 லட்சம் தடுப்பூசிகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் போடப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு 3,65,000 தடுப்பூசிகள் நேற்று மாலை வந்தது. அந்த தடுப்பூசிகள் எல்லாம் மாவட்ட வாரியாக பிரித்து அனுப்பும் பணி இரவு முடிக்கப்பட்டது. இன்று தமிழ்நாடு முழுவதிலும் நம்முடைய மாநில சுகாதார செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நேற்று இரவு பேசி இன்றைக்கு தடுப்பூசி போடும் பணி 1 கோடியை எட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயம் இன்று மாலைக்குள் 1 கோடி தடுப்பூசிகள் போடப்பட்டது என்கின்ற நிலை தமிழகத்திற்கு வரவிருக்கிறது. மாநிலங்களுக்கு அடுத்த 3 நாட்களில் 10 லட்சம் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனா பெருந்தொற்று எதிரான தடுப்பூசிகள் கையிருப்பு வழங்கப்பட வேண்டிய அளவுகள் குறித்த தகவலை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மாநிலங்களுக்கு இதுவரை 25 கோடியே 87 லட்சத்து 41,810 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் 24 கோடியே 76 லட்சத்து 58,855 தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 1 கோடியே 12 லட்சத்து 41,187 தடுப்பூசிகள் மாநிலங்களிடம் இருப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மாநிலங்களில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அடுத்த 3 நாட்களில் 10,81,300 தடுப்பூசிகள் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்குவதற்காக ஐநாக்ஸ் மற்றும் CVI ட்ரேட் பிரைவேட் லிமிடெட் ஆகிய 2 நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவி, ஆக்சிஜன் உருளை, மருத்துவ ஆக்சிஜன் முதலீடு செய்யும் உற்பத்தியாளருக்கு 30 விழுக்காடு மூலதன மானியம் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை தமிழக அரசு கடந்த மாதம் அறிவித்தது. அதன்படி தமிழகத்தில் மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஐநாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் CVIT ட்ரேட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்கள் விண்ணப்பித்தனர். இந்நிலையில் அந்த நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த நிறுவனங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 30 விழுக்காடு மூலதன மானியம் வழங்கப்பட உள்ளது.
கூட்டுறவு முறைகேடு புகார் குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க தயார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டுறவுத்துறை புகார் குறித்து தாங்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் ஆளும் கட்சி நடவடிக்கை எடுத்தால் வரவேற்போம் என தெரிவித்தார். ஒரு பக்கம் நிதியை கொடுத்துட்டு ஒரு மறுபக்கம் விலைவாசியை கூட்டுறாங்க. இந்த மாதிரி வியாபாரிகளை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் என்று கேட்டுக்கிறேன். எல்லாரும் இது குறித்து நிச்சயமாக இந்த கொரோனா காலமாக இருப்பதனால இந்த விலைவாசி ஏற்றது குறித்து நிச்சயமாக நல்ல ஒரு முடிவை அறிவிப்பாங்க, விரைவில் அறிவிப்பாங்க, எங்கள் தலைமை அறிவிக்கும். கர்நாடகாவில் பெட்ரோல், டீசல் உயர்வை கண்டித்து நடந்த போராட்டத்தில் பெண் எம்எல்ஏ ஒருவர் இருசக்கர வாகனத்தை தீயிட்டு கொளுத்தினார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து நேற்று முதல் நாடு தழுவிய போராட்டத்தை காங்கிரஸ் முன்னெடுத்தது. கர்நாடகாவின் கோலார் பகுதியிலும் விலை உயர்வை கண்டித்தும் மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கமிடப்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தில் பங்கேற்ற அத்தொகுதி எம்எல்ஏ ரூபா தனது ஆதரவாளர்களுடன் களத்தில் இருந்த 2 இருசக்கர வாகனங்களை தீயிட்டு கொளுத்தினார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. ஆனால் இதற்கு விளக்கம் கொடுத்த ரூபா, பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இனி நடுத்தர வர்க்கத்தினரும் வாகனத்தை தீயிட்டு கொளுத்த நேரிடும் என்பதை விளக்கவே அப்படி செய்ததாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், வடக்கு வங்கக்கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கன்னியாகுமரியில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், வங்கக்கடல் பகுதிகளுக்கு வரும் 16ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு பரவிய முதல் அலையை ஒப்பிடுகையில் 2ஆம் அலை வீரியமிக்கதாக இருந்தது. சுமார் 8 மாதங்கள் நீடித்த கொரோனா முதல் அலையில் 747 மருத்துவர்கள் உயிரிழந்தனர். ஆனால் 2ஆம் அலை தொடங்கி 4 மாதங்களிலேயே 700க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக இந்திய மருத்துவ சங்கம் வேதனை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக பீகாரில் 111 மருத்துவர்களும், டெல்லியில் 109 மருத்துவர்களும் உயிரிழந்துள்ளனர். டெல்லியில் ஆடை விற்பனை செய்யும் ஷோரூம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. லாஜ்பத் நகரில் உள்ள சென்ட்ரல் மார்க்கெட்டில் பிரபல ஆடை விற்பனையகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. டெல்லியில் கொரோனா 2வது அலை தீவிரமடைந்த போது உயிரிழப்பு அதிகரித்ததால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனால் சுமார் 2 மாதங்களாக இந்த ஷோரூம் மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை திடீரென இந்த ஷோரூம் தீப்பற்றி எரிந்தது. தகவலிருந்து அங்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் 16 வாகனங்களுடன் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிராவில் குடியிருப்பு பகுதிகளில் மயில்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவின் நாசிக் பகுதியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்தது. இதனால் அங்கு இதமான சூழல் நிலவி வருகிறது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கிறது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் மயில்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. மயில்கள் தோகையை விரித்து நிற்கும் காட்சி காண்போர் மனதை கொள்ளை கொள்வதாக அமைந்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் உலாவும் மயில்களை யாரும் துன்புறுத்த வேண்டாம் என வனத்துறை அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தாக்கல் செய்த ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 15ஆம் தேதிக்கு முன் பதிவேற்றம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் வழக்கு தொடர்ந்துள்ளார். வெற்றியை எதிர்த்து 45 நாட்களுக்குள் தேர்தல் வழக்கு தொடர தங்கள் கட்சி வேட்பாளராக அங்கீகரித்து அவர்களுக்கு அரசியல் கட்சிகள் அளித்த சான்று மற்றும் முடிவுகள் குறித்த ஆவணங்களை பதிவேற்றம் செய்வது அவசியம் என மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் அடுத்தடுத்து 3 கடைகள் தீயில் எரிந்து நாசமானது. கோவை மாவட்டம் சூலூர் அண்ணா சீரணி கலையரங்கம் பகுதியில் ராஜபால் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நள்ளிரவில் மளிகை கடையில் தீ பற்றி எரிந்தது. மேலும் இந்த தீ மளமளவென பரவி அடுத்தடுத்து 2 கடைகளும் தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி தீயை முற்றிலும் அணைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. சென்னை சூளைமேட்டில் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் உள்ளதால் பலதரப்பட்ட பொதுமக்களும் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்றனர். சென்னை சூளைமேட்டில் உள்ள மக்களுக்கு உதவும் வகையில் திமுக சார்பில் 500 ஏழை எளிய குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசியும் காய்கறிகளையும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் வழங்கினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களை கடத்திய 17 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுப்பேட்டை பகுதியில் புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகளை கடத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து குச்சிப்பாளையம், ஏரிப்பாளையம், பூண்டி ஏரிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்த வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் தொடர்புடைய 17 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஊரடங்கு விதிமுறைகளை மீறி திறந்து வைத்த நகை அடகு கடைகளை காவல்துறையினர் மூடினர். பல்லடம் அருகே 6 முத்தம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட அறிவழி நகர் புறக்காவல் நிலையத்தின் அருகே 2 நகை அடகு கடைகள் திறந்து வைக்கப்பட்டு இருந்தன. விதியை மீறி திறக்கப்பட்டுள்ள இந்த நகை கடைகள் மீது அருகில் காவல் நிலையம் இருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து இதுகுறித்து செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றவுடன் விரைந்து சென்ற போலீசார் 2 கடைகளுக்கும் பூட்டு போட்டு பூட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.